ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி பார்க்க போகிறோம். நம்ம இந்த 12th ஹிஸ்ட்ரி இந்தியாவை முன்னை காட்டிலும் அதிகமாக சுரண்டுறதுலையும் கட்டுப்படுத்துறதையும் அரசியலில் பொருளாதாரத்தில் ஒருமுகப்படுத்துறதுல ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றியை தவிர்க்க இயலாத நம்ம இந்தியர்கள் தேசியம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை நமக்குள்ளே விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கு அவங்க பல போராட்டங்கள் சீர்திருத்த நடவடிக்கைகளாக மேற்கொண்டாங்க. ஸோ அப்போ 1915ஆம் ஆண்டு காந்திஜி தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியா திரும்புகிறாரு. அவர் 1919இல் இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமை ஏற்றதிலிருந்தே மாபெரும் ஒரு மக்கள் இயக்கமாக அந்த இந்திய தேசிய இயக்கம் மாறியது. தேசியம் அப்படின்னா என்ன? விரிவான தளத்தில் தேசியம் அப்படின்னா என்னதுன்னா, மக்கள் தன்னோட நாட்டின் மீது விசுவாசமாகவும் பக்தியோடையும் நடந்துக்கிறது. தனது நாடு பண்பாட்டிலையும் வளர்ச்சியிலையும் பெரிய நாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அதாவது சிறப்பு கவனம் செலுத்துறது தான் தேசிய உணர்வு அப்படின்ற ஒரு மனப்போக்கு. காந்தியடிகளுக்கு முன்னாடியே தேசியம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி மேற்கொண்டவங்க யார்? தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ணன் கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வில்லியம் திக்பாயோட குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். 1770 1900 ஆண்டில் பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழப்பு அப்படின்னு சொன்னார். 1793 1900 5 மில்லியன் மக்கள் இறந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. 1891 1900 வரையிலான 10 ஆண்டில் சுமார் 19 மில்லியன் மக்கள் உயிரிழப்பு அப்படின்னு மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதில் என்ன துயரம் அப்படின்னா, மக்கள் பஞ்சத்தில் இருக்கும்போது பட்டினியால் மக்கள் மடிந்து கொண்டிருக்க டைமில் பல மில்லியன் கோதுமையை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள். ஒரிசா பஞ்சத்தினால் 1866 1.5 மில்லியன் மக்கள் உயிரிழந்தாங்க. அந்த சமயத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க ஆங்கிலேயர்கள். அதே மாதிரி இந்த மாதிரி அவங்க ஏற்றுமதி பஞ்சத்தால் மக்கள் இருக்கும்போது ஏற்றுமதி செஞ்சதை தேசியவாதி தாதாபாய் நவ்ரோஜி வறுமை குறித்து தன் வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்ய அவரை தூண்டுனது. அதை அவர் தொடங்கிட்டார். 1876 1878 இது தாது வருட பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ லிட்டன் பிரபு தலையிடா கொள்கையை பின்பற்றினார்.